ஜி கிளிக் யூடியூப் சேனல் நேயர்களே, முதற்கண் உங்களுக்கு வணக்கத்தையும் சர்வதேச தொலைத்தொடர்பு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சர்வதேச தொலைத்தொடர்பு தினம் ஏன் கொண்டாடப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1865 முதலாக இன்டர்நேஷனல் டெலிகிராஃபிக் கன்வென்ஷன் சைன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே ஆண்டில் இன்டர்நேஷனல் டெலிகிராஃபிக் யூனியன் ஃபார்ம் ஆச்சு. இதை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் மே 17ஆம் தேதி 1969 இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் டேயாக கொண்டாடிட்டு வராங்க. சரி, இதை கொண்டாடிட்டு வராங்களே, ஐக்கிய நாட்டு சபை இந்த ஆண்டுக்கு இதனுடைய தீம் என்ன அறிவிச்சிருக்குன்னா, டிஜிட்டல் இன்னோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ நீ ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க, டிஜிட்டல் இன்னோவேஷன்னா என்ன? இன்னைக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எத்தனையோ கருவிகள் இயங்குது. ஆக நம்ம புதுசாக இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் கணினி மையங்கள் ஆக்கி ஒரு நல்ல ஒரு நிலையான வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டினுடைய நோக்கம். டிஜிட்டல் இன்வென்ஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன? அதாவது நிலையான வளர்ச்சி, அதாவது இந்த சமுதாயத்தினுடைய தேவைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு நிலையான வளர்ச்சி வருங்கால சமுதாயத்தை பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரியான வளர்ச்சி தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான வளர்ச்சி. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை எப்படி நம்ம ஐக்கிய நாட்டு சபை வரையறுத்திருக்காங்கன்னா, ஒரு 17 கோல்ஸ், குறிக்கோள்களை கொண்டு வரையறுத்திருக்கிறாங்க. இந்த 17 குறிக்கோள்கள் சிறப்பாக நாம் நிறைவேற்றி விட்டால் நாம் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நாம் உலகத்தில் இருக்கும். இந்த நிலையான வளர்ச்சிக்கு உள்ள இந்த 17 இலக்குகள் குறிக்கோள்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, clean water and sanitation, affordable and clean energy, decent work and economic growth, industry, innovation and infrastructure, reduced inequalities, sustainable cities and communities, responsible consumption and production, climate action, life below water, life on land, peace, justice and strong institutions, partnerships for the goals ஆகிய 17 குறிக்கோள்களை சொல்லியிருக்காங்க. இந்த 17 குறிக்கோள்களும் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அனைத்து நாடுகளும் அனைத்து மாநிலங்களும் எடுக்கும் பொழுது, அனைத்து மனிதர்களும் இதை கடைபிடிக்கும் பொழுது நாம் ஒரு நிலைத்த வளர்ச்சியை நோக்கி செல்வோம். அனைவரும் நலமாக வாழ்வோம். வணக்கம்.